ராமநாதபுரம் கேணிக்கரை லட்சுமிபுரம் மேல்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாசக்தி உத்தரகாளி ருத்ரமாதேவி திருக்கோவிலில் ஆடிப்பெருவிழா மற்றும் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் விழாவை முன்னிட்டு கரகம், பால்குடம், அக்னி சட்டி, வேல்காவடி விமர்சையாக நடைபெற்றன. அம்மன் ஆலயங்களில் ஆடித்திருவிழா மற்றும் பங்குனி, வைகாசி போன்ற திருவிழாக்களில் தீச்சட்டி, அக்னி சட்டி, கரகம், வேல்காவடி மற்றும் பால்குடம் எடுத்தல் ஆகிய ஆன்மீக நேர்த்திக்கடன்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இவ்வழிபாட்டு முறைகள் ஆன்மீக ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் மனிதனுக்கு பல்வேறு நன்மைகளை தருகின்றன. தீச்சட்டி எடுத்தல், கைகளில் ஏந்தியபடி அல்லது வெறும் கையில் அக்னியை தாங்கி ஆலயம் வலம் வரும் நேர்த்திக்கடன் இதுவாகும். அக்னி என்பது சுத்திகரிப்பின் அடையாளம். நம்மிடம் உள்ள அகங்காரம், கோபம், காமம் மற்றும் தீய எண்ணங்களை இறைவனின் அக்னியில் சமர்ப்பித்து மனதை தூய்மைப்படுத்துவதை குறிக்கிறது. தீய சக்திகள், கந்திருஷ்டி, கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கி வளம் பெருகும். சக்தி கரகம் மற்றும் தீர்த்த கரகம், தலை மீது புனித நீர், எலுமிச்சை, வேப்பிள்ளை நிரப்பப்பட்ட செம்பை வைத்து சமநிலையுடன் ஆடி வருவது கரக வழிபாடாகும். கரக செம்பு பிரபஞ்சத்தின் அமைப்பையும் அதில் உள்ள நீர் பிராண சக்தியையும் குறைக்கிறது. இறைவனின் அருளை தலையில் தாங்குவதாக இது கருதப்படுகிறது. சமநிலை மற்றும் தலையிலிருந்து கரகம் கீழே விழாமல் இருக்க உடல் சமநிலையும் தேவைப்படுகிறது. இது மன அமைதியை தரும். கரகத்தில் பயன்படுத்தப்படும் வேப்பிலை மற்றும் எலுமிச்சை சாறு காற்றில் உள்ள கிருமிகளை அழித்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். வேல்காவடி எடுத்தலில் அலகு குத்தல், வேல்காவடி, பறவை காவடி போன்ற கடினமான நேர்த்திக்கடன்கள் முருகப்பெருமான் மற்றும் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெறுகின்றன. உடலே ஆலயம், உயிரே இறைவன் என்பதை உணர்த்தும் வழிபாடு. உடலுக்கு தரும் வலியை பொருட்படுத்தாமல் இறை சிந்தனையில் மூழ்கும்போது பக்தி உச்சநிலையை அடைகிறது. அலகு குத்துதல் மற்றும் காவடி எடுத்தல் மனிதனின் உள்மன பயத்தை போக்கி அளப்பரிய தன்னம்பிக்கையையும் மன தைரியத்தையும் அளிக்கிறது. பூர்வ ஜென்ம வினைகள் மற்றும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. கடினமான சோதனைகள் மற்றும் வாழ்க்கை போராட்டங்களை எதிர்கொள்ளும் வலிமை கிடைக்கும். பால் குடம் எடுத்தல், தூய்மையான பாலை குடத்தில் ஏந்தி தலையிலோ கைகளிலோ தாங்கி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய அளிப்பது பால்குட ஊர்வலமாகும். பால் என்பது சாத்விக குணத்தின் தூய்மை, அமைதி அடையாளம். இறைவனுக்கு தூய்மையான அன்பை அர்ப்பணிப்பதன் மூலம் வம்சவிருத்தி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல பலனை தரும் என்பது நம்பிக்கை. ஆடி, ஆவணி மாதங்களில் ஏற்படும் வெப்ப நோய்கள், அம்மை நோய்கள் விலகி உடலும் மனமும் குளிர்ச்சி அடையும். வீட்டில் லட்சுமி கடாட்சமும் சௌபாக்கியமும் பெருகும். பக்தர்களின் கூட்ட ஆற்றல் விரதமிருந்து சுத்த பக்தியோடு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனை வழிபடும்போது அங்கு உருவாகும் நேர்மறை அதிர்வுகள் மன அழுத்தத்தை குறைக்கிறது. நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு முன் மேற்கொள்ளும் விரத முறை உடலின் நச்சுக்களை வெளியேற்றி செரிமான அமைப்பை சீராக்குகிறது. இந்த அனைத்து வழிபாடுகளிலுமே வேப்பிலை முதன்மையாக பயன்படுத்தப்படுவதால் அது இயற்கை கிருமி நாசினியாக செயல்பட்டு அம்மை போன்ற தொற்று நோய்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. அம்மன் ஆலயங்களில் செலுத்தப்படும் இந்த நேர்த்திக்கடன்கள் வெறும் சடங்குகள் மட்டுமல்ல, அவை மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை இறைநிலைக்கு உயர்த்தும் மிக சிறந்த வழிபாட்டு முறைகளாகும்.